பாரதி ஒரு ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாத்தையுமே ஆன்மாவா பார்க்கக்கூடியவர். எல்லாமே ஆன்மான்னு எடுக்கும்போது, இதில ஆண் ஆன்மா, பெண் ஆன்மாலாம் கிடையாது. அந்த மாரி வித்தியாசம் கிடையாது. பாரதிய பொறுத்தவரைக்கும் காக்கை, குருவியும் எல்லாம் ஒண்ணு தான். அதுவுமே ஒண்ணு தான் சொல்லி பாடினவரு. அவரு இந்த ஆண், பெண் வித்தியாசம் பார்த்துட்டு இருக்க போறாருன்னு அந்த மாரி கிடையாது. அவரு ஒரு சந்தர்ப்பத்தில அவருடைய வாழ்க்கையில ஒரு 2 வருஷம் போய் அங்க கடையத்தில தங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. கடையம்ங்கிறது செல்லம்மா பாரதி அவங்க பிறந்த ஊர். பாரதிக்கும், செல்லம்மாவுக்கும் திருமணம் நடந்த ஊர் அது. அங்க 1919, 20 அந்த காலகட்டத்தில போய் தங்கியிருக்காரு அந்த பீரியட்ல. கடலூர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனவுடனே நேரா கடையத்துல தான் போய் இருந்திருக்காரு. ஆனா, அது ரொம்ப ஆச்சாரமான அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பழக்கவழக்கங்கள்ல ஊறி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில இந்த ஆண், பெண் சமம்லாம் ஏத்துக்கிறதுக்கு அவங்களால முடியாது. பெண் வீட்ட விட்டே வெளியில வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி பெண் வெளிய வந்தா கூட, தன்னுடைய சொந்த கணவனுக்கே ஒரு 10 அடி பின்னாடி தான் நடந்து வரணும். சமமா போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க. அப்போ பாரதி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அதை நிரூபிப்பதற்காக வேணும்னே அந்த அக்ரஹாரத்தில் தன்னுடைய மனைவியின் தோள் மேலே கையை போட்டு 2 வாட்டி மேலே கீழே நடந்து வராரு. அதை பார்த்து எல்லாம் பைத்தியக்காரன் இந்த மாதிரி பண்ணுறானே, அது செல்லமாக கதி இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரக்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அவரை பார்த்து ஏளனம் செய்யக்கூடியது. அதை விட அதிகமாக அவரை ஜாதியிலிருந்து ஒதுக்கி வைப்பது, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது, இதெல்லாம் பண்ணி ஒரு வழியாக மனம் நொந்து போய் தான் பாரதி அங்கேருந்து கடையத்துலேருந்து கிளம்பி சென்னைக்கு வருகிறார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தான் அவருடைய லைஃப். அப்புறம் திருவல்லிக்கேணியில் அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அப்போ கடையத்துக்கு அப்படி ஒரு பழி இருந்து கொண்டிருக்கிறது. பாரதியாரை அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு 100 வருஷம் கழிச்சு, அந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த பழியை நீக்க வேண்டும்ங்கிற ஒரு பொறுப்பை சேவாலய நிறுவனம் எடுத்துக்கொண்டது. அதனால் என்ன பண்ணோம், அந்த போஸ்ட்லேயே செல்லம்மாள் தோளில் கை போட்டுக்கிற மாதிரியே பாரதி போஸ் ஒன்று ரெடி பண்ணி, அது ஒரு தெருவில் நடந்தால் தான் பிரச்சனை ஆச்சு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுக்க எல்லா தெருவிலையும் அவரை கூட்டு போவோம் அப்படின்னு ஒரு ரதம் ஏற்பாடு செய்து, அந்த ரதத்திலே ரத ஊர்வலமாக பாரதியும் செல்லம்மாவையும் இங்கே திருநின்றவூர் சேவாலயிலேருந்து அங்கேருந்து ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் கம்ப்ளீட்டாக பாண்டிச்சேரி தமிழ்நாடு முழுக்க ஊர்வலமாக பல ஊர்களுக்கு கொண்டு போய் அப்புறம் கடைசியில் போய் அங்கே நிறுவினோம். அது ஜூன் 27ஆம் தேதி அவருடைய திருமண நாள், அவருடைய 125வது திருமண நாள். அந்த திருமண நாளில் அந்த சிலையை அங்கே நிறுவினோம்.